நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, யாக்கோபு என்ன சொல்றான்? முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே, முற்பிதாக்களுக்கு நான் வாழ்வேன், நீங்க கோடா கோடியாய் பெருகுவேன் அப்படி சொன்னீரே ஆண்டவரே, அதை செய்யுங்க. வார்த்தையை பிடிச்சுக்கிறான். நீங்க ஜெபத்திலே அழகா எதுகை மோனையா உயர்ந்த சத்தமா எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனா வார்த்தை வசனத்துல இருந்து ஜெபிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவன் பதில் சொல்வார். இயேசு பிசாசு எப்படி ஜெயித்தாரு? எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எனக்கு சொல்லி இருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது வாழ்வுக்கு தப்ப மாட்டோம் நம்ம. அல்லேலூயா. அங்க பார்க்கலாம், மோசே யாத்ரா 32:13 முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே. ஜெபிக்கலாம். எங்க அப்பாவுக்கு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, எங்க அம்மாவுக்கு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? ஜெபிக்கலாம். ஏன்னா தகப்ப சொத்து பிள்ளைக்கு தான், தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு தான். நமக்கு பரம தகப்பன் தேவன் தான். அவருடைய பிள்ளைகள்லாம் சுதந்திரம். அல்லேலூயா. எல்லாம் எழுதி இருக்குது, எழுதி இருக்குது. தேவனுடைய வசனத்துல எல்லாம் எழுதி இருக்குது. நன்மை எவை, சுகம் எவை, எல்லாம் பலம் எவை, வேதத்துல எல்லாம் ஒளிஞ்சு 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 இல்லாம எல்லாம் தெளிவா இருக்குது.